இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைவார்த்தை நம்மை உண்மையின் குரல், அது குற்ற உணர்ச்சியின் அச்சம் என்கின்ற தலைப்பில் நம்மை ஆழ்ந்து சிந்திக்க அழைக்கிறது. இயேசுவின் செயல்களை பார்த்து யார் இவர் என்று கேள்வி எழுப்பும் சூழலை நமக்கு காட்டுகிறது. அதே நேரத்தில் உண்மையை அடக்க ஒருவரின் மனசாட்சி எவ்வாறு அவனை தூண்டுகிறது என்பதையும் ஆழ்ந்து சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதலாவது, இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. இது மறைக்க முடியாத சாட்சி. இயேசு எதற்காக போதனை செய்தார் என்பதை பற்றி சொல்லவில்லை, ஆனால் அவர் யார் என்பதை சுற்றிலும் பரவியது என்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையான விசுவாச வாழ்க்கை ஒருபோதும் விளம்பரத்தை நாடாது, தேடாது. அது தானாகவே பேசும். நம் வாழ்விலும் அப்படியே தான். நம் வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய செயல்களால் அல்ல, நம்முடைய மனப்பாங்கால் அல்ல, இயேசுவின் பெயர் அகிலமும் பரவ வேண்டுமென்று நம்மை இன்று அழைக்கிறார். இரண்டாவது, மக்களின் குழப்பம். இவர் யார்? மக்கள் பலவிதமாக சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் கூறுகிறார்கள் இவர் திருமுழுக்கு யோவான் என்றும், இன்னும் சிலர் இவர் இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்றும், இவர் எலியா என்றும், இன்னும் பலவிதமாக மக்கள் கூறினார்கள். உலகமும் இன்றும் அதே நிலையில்தான். இயேசுவை அவர் நல்ல மனிதர்கள் என்கிறார்கள், அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்கிறது, இவர் பல இறைவாக்கினர்களுள் ஒருவர் என்கிறார்கள். ஆனால் கேள்வி நமக்கு இதுதான், நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை திருவசனம் 29 அவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இது நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கேட்கும் தனிப்பட்ட கேள்வி, நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். மூன்றாவது, ஏரோதின் அச்சம். இது குற்ற உணர்ச்சியின் குரல். ஏரோது சொல்லுகிறான், இதோ இவர் யோவானே, நான் தான் அவரை தளவட்டச் செய்தேன். யோவான் இறந்து விட்டார், ஆனால் உண்மை இறக்கவில்லை. உண்மை அடக்கலாம், ஆனால் அதை மறைக்க முடியாது. உண்மையை சிறையில் அடைக்கலாம், மௌனப்படுத்தலாம், கொலை செய்யலாம், ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் அடக்க முடியாது, மறைக்க முடியாது. ஏரோதின் அச்சம் அவருடைய மனசாட்சியின் சத்தம். நான்காவது, திருமுழுக்கு யோவான். சமரசமில்லாத உண்மை. யோவான் என்ன செய்தார்? அவர் அரசனை அவமதிக்கவில்லை, எதிர்க்கவில்லை, ஆனால் உண்மையை உரக்கச் சொன்னார். உன் சகோதரனின் மனைவியை நீர் வைத்திருப்பது ஆகாது என்றார். உண்மை பேசுவது ஒருபோதும் எளிதல்ல. அது பதவியை இழக்கச் செய்யலாம், சுதந்திரத்தை இழக்கச் செய்யலாம், உயிரையும் கூட வாங்கலாம். ஆனால் உண்மை பேசாமல் வாழ்வது ஆன்மாவை இழப்பதற்கு சமம். ஐந்தாவது, ஏரோதியா. உண்மைக்கு எதிரான பகை. ஏரோதியாவுக்கு யோவான் மீது அலாதி வெறுப்பு உண்டாயிற்று. ஏனெனில் உண்மை எப்போதும் பாவத்திற்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இன்றும் உண்மை பேசுபவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். உண்மை பேசுபவர்களை ஓரங்கட்டப்படுகிறார்கள். நியாயம் கேட்பவர்கள் தாக்கப்படுகிறார்கள், தள்ளி வைக்கப்படுகிறார்கள். மனசாட்சி உள்ளவர்கள் மௌனப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் திரு அவை யோவானைப் போல உண்மைக்கு சாட்சி தர நாம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைவார்த்தை நம்மிடம் கேட்கும் 3 கேள்விகள். முதலாவது, இயேசு என் வாழ்வில் யார்? இரண்டாவது, உண்மை எனக்கு சௌகரியத்தை ஏற்படுத்துகிறதா அல்லது அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறதா? மூன்றாவது, நான் யோவானைப் போல உண்மைக்கு சாட்சி பகருகிறேனா என்ற கேள்வியோடு இன்றைய நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.